ஐயோ, என் இலைகள் எல்லாம் காய்ந்து போகுதே, சுத்தமான காட்சி இல்லையா? என்னால் முடிந்த வரைக்கும் சுத்தமாக இருக்க பார்க்கிறேன் மரமே. ஆனால் இந்த நெகிழி புகையும் தொழிற்சாலை புகையும் வாகன புகையும் என்னை ரொம்ப கெடுக்குது. நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் என்று நான் நினைக்கல. ஆனா மனுஷங்க என்னை பயன்படுத்தி தூக்கி போடுறார்கள். அடனா எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பைகள்! இதை குறைக்கிறதுக்கு நாம தான் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ஆமா, அதிகமா பிளாஸ்டிக் யூஸ் பண்றதால அதிகமா நோய் வருது. இதனால மக்களும் குழந்தைகளும் பாதிக்கிறாங்க. ஆமா, காற்று மாசடையுது, மரங்களையும் வெட்டுறாங்க, பிளாஸ்டிக்கை எரிக்கிறாங்க. இந்த குப்பைகளை எரிக்கிறதுனால அதிகப்படியான ரசாயன வாயு வெளியே வருகிறது. ஃபேக்டரியில இருந்து வெளியே வர்ற வாயு ஓசோன் படலத்தை பாதிக்குது. ஆமா, அமிலமலையை உண்டாக்குது, மனித நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது, நுரையீரல் புற்றுநோய், அதிகப்படியான சுவாச நோயையும் ஏற்படுத்துது. இந்த நெகிழியை குறைச்சோம்னா நம்மளுக்கு நோய் அதிகமா வராது. ஆமாம், இந்த மாதிரி நல்ல பேச்சுகளை கேட்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கிறது. நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைத்தால் நானும் சுத்தமாக இருப்பேன். அப்போதுதான் நல்லா வளர்ந்து உங்களுக்கு நல்ல நிழலையும் நல்ல காற்றையும் தர முடியும். என்னையும் மறுசுழற்சி செஞ்சு புதுசா மாத்தினா நானும் இந்த உலகத்திற்கு பயனுள்ளதாக இருப்பேன். ஆமா, நம்ம பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செஞ்சு திரும்பி நல்ல நீண்ட நாள் உழைக்கின்ற ஏதாவது பொருளாக செய்யணும். அப்படி செஞ்சோம்னா உலகம் நல்லா இருக்கும். அடடா, இவ்வளவு அருமையாக இருக்கிறது.